நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல பிரியா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே அணுவா சித்திரவதை பண்ணி அவளை சாகடிக்கிறது தான். போராடி தேடிக்கிட்டது ஒரு நரக வாழ்க்கைங்கிறத அவ புரிஞ்சுக்கணும். கடைசியா பொறுமை இழந்து இந்த வாழ்க்கையை போதுண்டா சாமின்னு அவளாவே என் வழியிலேருந்து விலகணும். அப்படி அவ விலகலன்னா அவளுக்கு பிறக்க போற குழந்தையோட முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவ மூச்சு நின்னுடும். இப்ப சொல்லு, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சது சரியா தப்பா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சரியா இருக்கலாம். ஆனா மகளிர் மன்றம் வரைக்கும் போய் போராடி தன் வாழ்க்கைய தேடிக்கிட்டவ நீங்க பண்ண போற சித்திரவதையினால ஒதுங்கி போயிடுவாளா? போக வெப்ப பிரியா. கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எங்க போய் முறையிட்டாலோ அதே இடத்துக்கு போய் எனக்கு விவாகரத்தை கொடுங்கன்னு கேட்பா. கேட்க வெப்ப பிரியா. விவாகரத்து பண்ணிக்கிறதும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதும் சொசைட்டில நடக்காத விஷயம் இல்லை. ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ. நீ எப்படி வந்த? கதவு திறந்து போட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடி, மாமாவும் பாட்டியும் வெளியே போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. அதான் கதவை திறந்து வச்சிருக்கேன். ஒரு வழியா ரொம்ப நாளா நடந்துட்டு இருந்த ஒரு போராட்டம் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இது பாருடி, போராட்டத்துல ஜெயிச்சது நீ. இனிமே ஜேபியால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற ஒன்னும் செய்ய முடியாது. என்னமோடி, என்னால எதையுமே நம்ப முடியல. அது ஏன்னா உனக்கு ஓ மேலேயே நம்பிக்கை இல்ல. எல்லாம் சரியாயிடும். நீ என்னதான் சொன்னாலும் அவரை விருப்பத்தோடவா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவாரு? என்னடி நீ அறிவில்லாம பேசிட்டு இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல் வேலையா ஜேபிய உன் முந்தானையில முடிச்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த ஆளு உன்னையே சுத்தி சுத்தி வருவாரு. அதோட நீ சந்தோஷமா சகல சௌபாகியத்தோட அந்த வீட்ல வாழணும். அதுக்காக தானே நீ இவ்ளோ கஷ்டப்பட்ட? சும்மாவா கஷ்டப்பட்ட? பேராசை பிடிச்சு அலைஞ்சல்ல உன் பேரை சொல்லிக்கிட்டு. அதுக்காக கடவுள் சின்ன தண்டனை கூட தரலனா எப்படி? இனிமே நீயும் நானும் கெட்ட கெட்ட கனவுகளை கண்டு தூக்கத்தை கெடுத்துக்காம நல்ல நிம்மதியா தூங்கலாம். இனிமே வரப்போற நல்ல நாளை பத்தி மட்டும் யோசிப்போம். ஆர்த்தி, நான் இது பாரு, இனிமே உன் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். இனிமே நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். எங்க சிரி பாப்போம். சிரிமா. ஹை, இப்படிதான் இருக்கணும். இறங்கு பாட்டி. அடடே ஆத்தி, நீ எப்பமா வந்த? இப்பதான் கொஞ்ச நேரமாச்சு. கல்யாண பொண்ணு என்ன சொல்றா? அத ஏன் கேக்குறீங்க மாமா? 1008 சந்தேகம். ஜேபி விருப்பப்பட்டு தான் கட்டிக்குவாரா? நிஜமாவே கல்யாணம் நடக்குமா அப்படி இப்படின்னு
1008 சந்தேகம். அருந்ததி சந்தேகப்படுறதுலயும் அர்த்தம் இருக்கு ஆர்த்தி. ஜெயிச்சிட்டோன்னு நாம சந்தோஷப்படலாம், ஆனா அளவுக்கு அதிகமா சந்தோஷப்படவும் முடியாது. ஏன்னா எந்த நிமிஷமும் நம்மள ஆபத்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. என்ன மாமா நீங்களும் அவள மாதிரி? அவன் சொல்றது சரிதானம்மா. கல்யாணம் முடிஞ்சா அருந்ததியும் அந்த வீட்டுக்கு போயாகணும். அங்க இருக்கிறவங்கள பத்தி தான் உனக்கு தெரியுமே. நீ கெட்டிக்காரி சமாளிச்சிட்ட. ஆனா அருந்ததி அப்படியா? அவ எப்படி சமாளிப்பா? சமாளிச்சே ஆகணும் பாட்டி. ஏன்னா கல்யாணம் நடத்தாமலும் இருக்க முடியாது, அவ அந்த வீட்டுக்கு போகாமலும் இருக்க முடியாது. பாப்போம் மாமா, அவளுக்கு இனிமேலும் உதவி தேவைப்பட்டா நீங்களும் நானும் இருக்கோம்ல. சரி உள்ள போலாம். அத எப்படி கொடுப்பா? இது பாரு அருந்ததி, அங்க போய் இப்படி அப்பாவியா நடந்துக்கிட்டா வேலைக்காகாது. அவங்க உன்னை அடிமை மாதிரி நடத்த பாப்பாங்க. அதுக்கும் முன்னாடி நீ அவங்க கிட்ட எஜமானி மாதிரி நடந்துக்கணும். அவங்க பழகி இருக்கிற அருந்ததி மேல அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. அத நீயா கெடுத்துக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? சொல்லுங்கப்பா. நான் பாட்டி வீட்ல தான் இருக்கேன். சரிப்பா, நான் வரேன். பாட்டி, நான் கிளம்புறேன். ஏதோ அப்பா அவசரமா வர சொல்றாரு. எனக்கும் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் உன்னை டிராப் பண்றேன். பாட்டி. அருந்ததி, நான் வரேன். சரி, பாய். பாய் பாட்டி. ஆர்த்தி சொல்றதும் சரிதான். அவ அனுபவப்பட்டவளாச்சே. நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, உண்மையாவா சொல்றீங்க? உண்மைத்தாமா சொல்றேன். அவங்க போன்ல கூப்பிட்டு விவரத்தை சொன்னப்போ என்னால நம்பவே முடியலம்மா. அந்த நீலாம்பரி இவ்வளவு சாந்தமா அன்பா கூட பேசுவாங்களா? எல்லாம் வெளிவேஷம் தான்ப்பா. இருந்தாலும் இன்னைக்கு நீலாம்பரி சாந்தமா பேசியிருக்கான்னா அதுக்கு காரணம் மகளிர் மன்றத்தோட தீர்ப்பு. எல்லாம் உன் திறமைமா. ஒரு அக்காவுக்காக தங்கச்சியால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அதையும் தாண்டி நீ செய்திருக்க. சில சமயத்தில் நானே உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேம்மா. அது அப்போ உள்ள சூழ்நிலையில தாம்மா. பரவாயில்லப்பா, நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நாம அனுபவிச்ச வேதனைக்கெல்லாம் பரிசா கடவுள் இப்போ பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? இதெல்லாம் என்னோட திறமையினால மட்டும் இல்லப்பா, நம்ம எல்லாரும் கும்பிடுற கடவுளோட அருள்னால நடந்துட்டு இருக்கு. அப்பா, அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. நாம லேட் பண்ண கூடாது, கல்யாணத்தை உடனே நடத்தணும். கரெக்டா சொன்ன. அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிட வேண்டியதான். இன்னைக்கே ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க, நீங்க ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சா மட்டும் பத்தாது. அவளை வெறும் கையோட எப்படிங்க அனுப்ப முடியும்? ஏதோ கொஞ்சம் நகை நட்டெல்லாம் போட்டு சீர்சனத்தை எல்லாம் செய்யணும். கல்யாண செலவுக்கு வேற பணம் வேணும்ல. எல்லாம் நல்லபடியா நடக்குமா? நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு சந்தோஷமா அவளை அனுப்பி வைக்கலாம். அவளுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை அவளோட அதிர்ஷ்டம். அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அவ நல்லபடியா வாழறத நாம பார்க்கணும். அப்பா, கண்டிப்பா நாம அதை பார்க்க தான் போறோம். அது நடக்க தான் போகுது. மீனாட்சி, என் ஓனர் போய் பார்த்துட்டு வர்ற வழியிலே ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. அருந்ததிக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அடுத்தது உனக்கும் மாமாக்கும் கல்யாணம். அதுக்கடுத்து எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியதான். என்ன தனியா செல்லம், முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. அது வந்து சார், இதுல என்ன தயக்கம்? விஷயத்த சொல்லுங்க சார். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. நல்ல விஷயம் தானே, அதை சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? இல்ல சார், திடீர்னு கல்யாணம்னா அப்படித்தான், நேரம் வந்துருச்சுன்னா சட்டுன்னு செட் ஆயிடும். மாப்பிள்ள என்ன பண்றாரு? சுப்ரியா குரூப் கம்பெனி முதலாளியோட பையனுங்க. என்னையா சொல்ற? சுப்ரியா குரூப் ஓனரா? சண்முகராஜன் பையனா? ஆமா சார், ஜேபி.
அதான் ஜெயபால் சார். பையன் எனக்கு தெரியாது, ஆனா சண்முகராஜன் சார தெரியும். ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு என் பொண்ணு மேல ரொம்ப பாசம் சார். நீ கொடுத்து வச்சுவேன். பெரிய இடத்து சம்பந்தம், கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். புரியுது, சொல்றது புரியுது. ஆனா நீங்க இங்க வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. மணிவண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் இதுவும். சார் ரொம்ப பெரிய தொகையெல்லாம் வேண்டாம், 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும் சார். ஒரு சின்ன மண்டபமா பார்த்து புக் பண்ணிடுறேன். தனியாசலம் ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து பணம் கொடுத்தா அதே சாக்கா வச்சு என்னென்னமோ காரணத்தை சொல்லிட்டு மத்தவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. சார் நான் பணம் இல்லைன்னு சொல்லல, ஆனா என் பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து தர்றேன். நீயும் அதே மாதிரி திருப்பி கொடுத்துறேன் சார். உனக்கு எப்ப தேவையோ வீட்டுல வந்து வாங்கிக்க. ரொம்ப நன்றி சார். ஆண்டவா, இவர் நல்லா இருக்கணும். பழனி ஆண்டவா, இந்த சிற்றம்பலத்தை, ஓம் பக்த சிற்றம்பலத்தை ஏன் இப்படி சோதிக்கிற? காலங்காலமா உழைச்சு கொட்டின வீட்டுல என் பொண்ணு வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த ஆசையில மண்ணு விழுந்துரும் போல இருக்கே ஆண்டவா. நீதான் எனக்கு ஒரு வழியை காட்டணும். பழனி ஆண்டவா, யார் யாருக்கெல்லாமோ எந்தெந்த ரூபத்திலயோ வந்து உதவுறியே, எனக்கு யார் ரூபத்துல வந்து உதவப்போ? அப்பா, ஏன்பா இப்படி புலம்புறீங்க? இது புலம்பல் இல்லம்மா, புகைச்சல். 10 எரியற என் வயித்துல இருந்து வர புகைச்சல். அதனால உங்க உடம்பு தான்ப்பா கெட்டு போகும். இனிமே யார் நினைச்சாலும் நடக்க போற கல்யாணத்தை தடுக்க முடியாது. அந்த எதிர்பார்ப்பு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் தான். என்ன ஆகும்? அருந்ததிக்கு குழந்தை பிறக்கும். அத கொஞ்சிக்கிட்டு அடுத்து என்ன ஆகும்னு எதிர்பார்க்க சொல்றியா? அப்பா, ஆயுசு கால பூராவும் எதிர்பார்ப்புலயே வீணடிக்கணும்னு நான் சொல்லல. அருந்ததி அறிவாளி, அதனால நம்ம எண்ணத்தை மாத்திக்கிட்டா என்னன்னு தான் கேக்குறேன். ஜேபியோட நான் குடும்பம் நடத்தணுங்கிறத மறந்துட்டு நீங்க எப்பவும் போல சுப்ரியா குரூப்ஸோட மேனேஜராவே நடந்துக்கோங்க. இல்லம்மா, சண்முகராஜன் சாரு நான் என் சம்பந்தி ஸ்தானத்துல கற்பனை பண்ணிட்டேன். அதை இனிமே என்னால மாத்திக்க முடியாது. ஜேபி கையால அருந்ததி கழுத்துல தாலி ஏறாது, ஏற விட மாட்டேன். முகூர்த்தத்தோட கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. நீலாம்பரிக்காக நான் என்னென்னவோ செஞ்சிருக்கேன். உனக்காக அதை விட பெருசா செய்யறேன். அப்பா, நீங்க எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காதீங்க. ஜேபி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. என்னன்னு? அவ வாயாலேயே விவாகரத்து கேட்க வைக்கிறேன்னு. போதாதுமா, அது போதாது. நீலாம்பரி இப்போ பதுங்கி இருக்கிற புலி, அத பாயறதுக்காக சீண்டு விடுறேன். அப்புறம் பாரு, அருந்ததி அலங்காரம் பண்ணிக்கிட்டு மனமடைக்கு போறாளா இல்ல சுடுகாட்டுக்கு போறாளா? அம்மா, லேட்டா தான் வருவேன்னு அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? அது படுத்தா தூக்கம் வரலடா, நான் என்ன பண்றது? டென்ஷன் பார்ட்டி ஆர்த்தியே தூங்கிட்டு இருப்பா. பாவண்டா, அவ தூங்கட்டும். எத்தனை நாள் தூக்கம் வராம அவ வேதனைப்பட்டிருப்பா. ஹேய், அப்பா வந்துட்டாடா. வாங்க வாங்க. ஆர்த்தி கூப்பிடுமா? அவ தூங்கிட்டாளே. இவ்வளவு சீக்கிரமாவா? டைம் என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? மீனாட்சி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முதல்ல என் கம்பெனி முதலாளி போய் பார்த்தேன், அப்புறம் ஜோசியரை பார்த்தேன், அதுக்கப்புறம் என் கூட வேலை செய்யற 2 ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பார்த்தேன். அருந்ததியோட நேரம் நல்லா இருக்குமா. யாராருட்டு என்னென்ன எதிர்பார்த்தனோ அது எல்லாமே கிடைச்சிருச்சு. முகூர்த்தம் குறிச்சிட்டீங்களா? இந்தாடா,
வர்ற 2ஆம் தேதி ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுட்டா நல்லதுன்னு ஜோசியர் சொல்றாரு. அப்பா 2ஆம் தேதினா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆமாண்டா, இந்த முகூர்த்த நாளை விட்டா நாம இன்னும் 1 மாசத்துக்கு காத்திருக்கணுமா? அருந்ததியோட நிலைமை தான் நமக்கு தெரியுமில்ல. அதனால நாம என்ன கஷ்டப்பட்டாலும் சரி இந்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை நடத்தணும். என்ன, நாம ரொம்ப ஒன்னும் ஆடம்பரமாலாம் நடத்த வேணாம். என்ன சொல்றீங்க? மீனாட்சி, ஜேபி வீட்டுக்கு போகணும், முகூர்த்த தேதி சொல்லணும். அதுக்கப்புறம் ஆமா, அவங்க ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லைங்க, பண்ணல. அப்போ நாளைக்கு காலையில அங்க போகணும். ஏங்க, நானும் உங்க கூட வரட்டுமா? வேண்டாமா, நீங்க அங்க போவேனா? எதுக்கு எல்லாரும் கும்பலா? ஏய், என்னடா பெரிய கும்பலு, ஆசைப்படுறால, வரட்டும்டா. நீ மாமா பாத்துக்கலாம். சரி வாங்க, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், முதல்ல சாப்பிடுங்க. ரெண்டாம் தேதி அருந்ததிக்கு கல்யாணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா. நீங்க எங்களுக்கு தெரியலையா? அருந்ததியோட அம்மா அப்பா. அப்படியா? உள்ள வாங்க. நீலாம்பரி அம்மாவும் ஜேபி சாரும் இருக்காங்களா? அவங்க உள்ளதா இருக்காங்க. வாங்க 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 வாங்க. நீங்க தான் பானுமதி அம்மாவா? ஆமாங்க. உங்களை பத்தி ஆர்த்தி நிறைய சொல்லிருக்கா. ஆர்த்தியா? அருந்ததி. ஓ, ரொம்ப நல்ல பொண்ணு. இப்பதான் அதுக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. வாங்க வாங்க. ஆர்த்தி இதனாலதான் உன்னை கூட்டிட்டு போனான்னு அருண் சொன்னான். நீயே அவளை மாட்டி விட்டுற போல் இருக்க. வாய் தவறி வந்துருச்சுங்க. சரி, வாயை திறந்து பேசாதாம் சொல்லிட்டேன். ஆமா, வாங்க வாங்க. வா. உட்காருங்க. குடிக்க என்ன வேணும்? காஃபியா இல்ல கூல் ட்ரிங்க்ஸா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப கொண்டு வரேன். பானுமதி